அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவராஜ். இன்று 17/5/2026 தமிழ் வைகாசி மாதம் 3ஆம் தேதி சூரியனுக்கு உகந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை. இன்று மாலை 4 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு சந்திரனின் சொந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இன்று சித்த அமிர்த யோகம் கூடிய நன்னாள். குறிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அரசாங்க வழியிலான பெரும் யோக ரகசியம் காத்திருக்கிறது. இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு சிறப்பு தகவலாக நான் உங்களிடம் பகிர்க்கப் போகிறேன். நண்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் கடைசி வரை வீடியோவை பாருங்கள். இன்றைய கிரக நிலையை பார்த்தால் சூரிய பகவான் ரிஷபராசியில் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகையில் அமர்ந்து தசாநாதனாக செயல்படுகின்றார். உபநட்சத்திரநாதனாக குரு பகவான் மிதுன ராசியில் பலமாக இருக்கின்றார். இந்த சூரியன், சந்திரன் மற்றும் குருவின் பலமான கூட்டணி 12 ராசிகளுக்கும் தரும் ஆழமான பலன்களை இப்போது விரிவாக பார்ப்போம். மேஷராசி நண்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மாலை 4 மணிக்கு மேல் சந்திரன் ரோகிணிக்கு மாறுவதால் பணப்புழக்கம் இரட்டிப்பாகும். சூரியன் மற்றும் குருவின் உபநட்சத்திர தொடர்பு உங்களுக்கு தந்தையார் வழியிலும் அரசாங்க ரீதியாகவும் பெரிய ஆதாயத்தை தேடித்தரும். கௌரவ பதவியில் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் மனமகிழ்ச்சியும் தெளிவும் உண்டாகும். சூரியன் உங்கள் ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு ஒரு சிம்ம கம்பீரத்தை தரும். குரு உபநட்சத்திரமாக வருவதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் இன்று காத்திருக்கிறது. உங்களுக்கான இந்த பிரத்யேக ரகசிய தகவலை இன்று சில நிமிடங்களில் விரிவாக சொல்கின்றேன். மிதுன ராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சுப விரயங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். இருப்பினும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் குரு உபநட்சத்திரமாக வந்து சந்திரனை பார்ப்பதால் செலவுகள் வந்தாலும் அதற்கு ஏற்ற வருமானமும் வந்து சேரும். சூரியனின் கிருத்திகை நட்சத்திர பலத்தால் வெளியூர் தொடர்புகள் மூலம் புதிய தொழில்கள் வாய்ப்புகள் கைகூடும். நண்பர்களே, கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பு. நீண்ட நாட்களாக வராத பழைய வாகிகள் இன்று வசூலாகும். சூரியனின் நட்சத்திர பலத்தால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும். குரு உபநட்சத்திரமாக இருப்பதால் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைத்து உங்கள் காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது தொழிலில் ஒரு பெரிய திருப்புமுனையை உண்டாக்கும். ராசிநாதன் சூரியன் கிருத்திகையில் பலமாக இருப்பதால் அரசாங்க தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். குருவின் உபநட்சத்திர தொடர்பு உத்தியோகத்தில் இருந்த மேலதிகாரிகள் குடைச்சல்களை முழுமையாக நீக்கும். நண்பர்களே, கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். சூரியன் 9ஆம் வீட்டில் கிருத்திகையில் இருப்பதால் தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். குரு உபநட்சத்திரமாக வருவதால் தடைப்பட்டு கிடந்த உயர் கல்வி முயற்சிகள் மற்றும் ஆன்மீக காரியங்கள் இன்று சுகமாக முடியும். பணவரவு திருப்தி தரும். துலாம் ராசி நேயர்களே, இன்று அஷ்டம சந்திரன் சஞ்சாரம் இருப்பதாலும் மாலை 4 மணிக்கு மேல் சந்திரன் தன் சொந்த நட்சத்திரமான ரோகிணிக்கு மாறுவதால் கெடுபலன்கள் குறையும். சூரியன் மற்றும் குருவின் சுப கிரக தொடர்புகள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கலாம். மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்டுவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தாக்கம் துவங்குவதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சித்திரை மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த ஒரு புதிய முதலீடுகளோ அல்லது விவாதங்களிலோ இறங்க வேண்டாம். சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் உபநட்சத்திரநாதன் குருவின் பார்வை பலத்தால் மாலைக்கு மேல் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்று 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் எதிர்ப்புகள் நீங்கும். சூரியன் 6ஆம் வீட்டில் கிருத்திகையில் பலமாக இருப்பதால் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். குரு உபநட்சத்திரமாக உங்கள் ராசிநாதனே வருவதால் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்பட்டு தனி அங்கீகாரம் கிடைக்கும். கடன் சுமைகள் குறையும். மகர ராசி நேயர்களே, இன்று 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புத்திர வழியில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். சூரியனின் கிருத்திகை நட்சத்திர பலத்தால்
பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. குரு உபநட்சத்திரமாக வருவதால் புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். கலை மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலமாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி நேயர்களே, இன்று 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சுகபோகங்கள் அதிகரிக்கும். சூரியனின் கிருத்திகை நட்சத்திர பலத்தால் புதிய வண்டி வாகனங்கள் அது பூமி சேர்க்கை உண்டாகும். குரு உபநட்சத்திரமாக 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயார் வழியில் சுப செய்தி சேரி வரும். குடும்பத்தில் நிலை வந்த குழப்பங்கள் நல்லதொரு தீர்வு கிடைக்கும். மீனராசி நேயர்களே, இன்று 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தைரியம் கூடும். சூரியனின் கிருத்திகை நட்சத்திர பலத்தால் குறுகிய கால பயணங்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குரு உங்கள் ராசிநாதன் உபநட்சத்திரமாக வந்து பலம் சேர்ப்பதால் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் மாபெரும் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் ஆதரவு பலம் சேர்க்கும். நண்பர்களே, இன்றைய சிறப்பு தகவலாக ரிஷபராசி நேயர்களே, அந்த ரகசியத்தை பார்ப்போம். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையப் போகிறது. இன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து தசாநாதனாக மிக உன்னதமான பலத்தை தருகின்றார். இதில் கவனிக்க வேண்டிய கேபி ஜோதிட சூட்சம் என்னவென்றால், இன்றைய உபநட்சத்திர அதிபதியான குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை 2ஆம் இடம் பலப்படுத்துகின்றார். லக்னத்தில் சூரியன், அவர் நின்ற நட்சத்திரம், சூரியன் உபநட்சத்திரம், குரு என இந்த மூவரின் கூட்டணி இன்று உங்களுக்கு ஒரு அரசாங்க யோகத்தை அல்லது உயர் பதவியில் உள்ள மனிதர்கள் ஆதரவை அப்படியே தேடித்தரும். நண்பர்களே, நீண்ட நாட்களாக இருவையில் இருந்த அரசு காரியங்கள், சொத்து விவகாரங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். சூரியன் தரும் அதிகாரமும் குரு தரும் தன லாபமும் இணைந்து இன்று உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும். இந்த பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு அஸ்ட்ராலஜி சிவராஜ். நன்றி நண்பர்களே.